சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம செல்வம் இருந்துட்டு நேராக அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லவும், இந்த வாட்டியாவது டாக்டர் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. செல்வம் இருந்துட்டு கேட்குறனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவரோட தம்பி பொண்டாட்டியை கர்ப்பமாக இருக்கான்னு கூட சொல்லி பார்க்காம நாங்கள் சுயநலமாக இருந்ததுனால அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அந்த ஒரு பாவமாக என்னன்னு தெரியல, எங்களுக்கு இன்னும் குழந்த பாக்கியமே இல்லை, எங்களோட இந்த தலைமுறை அழிஞ்சு போயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே செல்வம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக முத்துவுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. முத்து அதை பார்த்த உடனே, செல்வம் என்ன இதெல்லாம்? ஆமாப்பா, ஏற்கனவே மனோஜோட ஒய்ஃப்க்கு கல்யாணம் ஆகியிருக்கு, க்ரஷு வந்து அவங்களோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்து இருந்துட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு நேராக போய் விசாரிக்கிறாங்க. ரோகிணி வந்து இப்போ என் அண்ணனை தான் பார்லர் அம்மா கல்யாணம் பண்ணியிருக்கு, ஆனால் மலேசியான்னு பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அது மலேசியா இல்லைன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இது ரெண்டாவது கல்யாணம்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அது ஏதோ ஒரு உண்மையை மறைக்குதுன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. அதோட பிரம முடிச்சிருக்கு.